வணக்கம். பெருமாள் குமாரசாமி, சமூக செயல்பாட்டாளர். மருத்துவர் சமுதாய மக்கள் தமிழ்நாட்டில் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் உள்ளனர். வன்கொடுமைக்கு இலக்காகி வருகின்றனர். அவர்கள் தங்கள் கோரிக்கையை தற்போது ஆர்ப்பாட்டமாக வலியுறுத்தியுள்ளனர். அனைத்து கட்சி தலைவர்கள் அதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். மிக முக்கிய கோரிக்கையாக இடஒதுக்கீடு மற்றும் சட்ட பாதுகாப்பு ஆகும். இடஒதுக்கீட்டை பொறுத்தமட்டில் 1995ஆம் ஆண்டு தலைவர் நடேசன் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு அரசிடம் தமிழ்நாடு அரசானது மருத்துவர் ஜாதியினரை எம்பிசி உள் இடஒதுக்கீட்டுக்குள் அவர்களுக்கு உரிமை அளிக்க வேண்டும் அல்லது தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதே கோரிக்கையை இந்த கூட்டத்திலும் தலைவர் கம்பம் ராஜன் அவர்கள் தலைவர்கள் முன்னிலையில் வலியுறுத்தினார்கள். ஒன்று, தமிழ்நாடு அரசு எம்பிசி தொகுப்புக்குள் உள் இடஒதுக்கீடு மருத்துவர் ஜாதி அல்லது அது தமிழ்நாடு அரசால் இயலாவிட்டால் தமிழ்நாடு அரசு தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் புதுவை அரசு போன்று புதுவை மாநிலத்திலே புதுவை அரசு 1995ஆம் ஆண்டு இந்த மருத்துவர் ஜாதியினரை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க இந்திய அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. அதை போன்று தமிழ்நாடு அரசும் இந்திய அரசுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்று தலைவர்கள் மிக முக்கிய கோரிக்கையாக இடஒதுக்கீடு சட்ட பாதுகாப்பு என்பது குறித்து வலியுறுத்தியுள்ளனர். நன்றி. நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் அண்ணன் தங்கபால் அவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளின் சமுதாய தலைவர்கள் இந்த கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். மக்கள் ஒன்று, எம்பிசி தொகுப்புக்குள் உள் இடஒதுக்கீடு மருத்துவர் ஜாதியினருக்கு அளிக்க வேண்டும் அல்லது மருத்துவர் ஜாதியினரை புதுவை அரசு போன்று தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க தலைவர்கள் ஆதரவு தமிழ்நாடு அரசிடம் வலியுறுத்துவதற்கு தாங்கள் முயற்சிப்பதாகவும் அதற்காக உதவுவதாகவும் தலைவர்கள் வாக்குறுதி அளித்துள்ளார்கள். 1995ஆம் ஆண்டு இது பற்றி நமது தலைவர் நடேசன் அவர்கள் தலைமையில் கோட்டைக்கு ஊர்வலமாக சென்று இந்த கோரிக்கை வலியுறுத்தப்பட்டது. ஒன்று, தமிழ்நாடு அரசு எம்பிசி தொகுப்புக்குள் உள் இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் அல்லது புதுவை அரசு போன்று மருத்துவர் ஜாதியினரை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும். அதற்காக தமிழ்நாடு அரசு இந்திய அரசுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்று தலைவர் நடேசன் அவர்கள் தலைமையில் கோட்டைக்கு ஊர்வலமாக சென்று மனு கொடுத்தார்கள். இப்போது 30 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் மீண்டும் அதே கோரிக்கையை வலியுறுத்தி தலைவர் நடேசன் அவர்கள் தலைமையிலே நடைபெற்ற இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் தலைவர்கள் முன்னிலையில் அந்த கருத்து மீண்டும் முன்வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இந்த மக்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு சட்ட பாதுகாப்பு என்பதில் ஒன்று, அவர்கள் எம்பிசி தொகுப்புக்குள் உள்ளிட ஒதுக்கீடு மருத்துவர் ஜாதியினருக்கு அளிக்க வேண்டும். நீதிமன்றம் 2022இல் ஒரு தீர்ப்பளித்துள்ளது சுப்ரீம் கோர்ட். அதனால் தடை உள்ளதால் தற்போது தமிழ்நாடு அரசின் முதல்வர் அவர்கள் புதுவை அரசு போன்று மருத்துவர் ஜாதியினரை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்திட இந்திய அரசுக்கு உடனடியாக தமிழ்நாடு அரசின் முதல்வர் அவர்கள் பரிந்துரை செய்ய வேண்டும். மருத்துவர் ஜாதியினரை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க இந்திய அரசுக்கு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் உடனடியாக பரிந்துரை செய்ய வேண்டும் என்பது மக்கள் கருத்தாக இங்கே முன்வைக்கப்பட்டுள்ளது. மருத்துவ சமுதாய சொந்தங்களே, என் மருத்துவ சமுதாய சொந்தங்களே, இன்று வெள்ளிக்கிழமை ஒரு பொன்னான நாள். இந்த பொன்னான நாளில் மிக சிறப்பாக விடிவெள்ளியாக வரும் சங்கதி பிள்ளைகளுக்காக மாநில நிர்வாகிகள் தலைவர் நடேசன் ஐயா அவர்களும் கம்மன் ராஜன் ஐயா அவர்களும் பொதுச் செயலாளர் கம்மன் ராஜன் ஐயா அவர்களும் பொருளாளர் குமார் ஐயா அவர்களும் இணை துணை நிர்வாகி அவர்களும் மிக சிறப்பாக நம் அரசியல்வாதிகளை அனைவரையும் அழைத்து டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களையும் அழைத்து, வேல்முருகன் ஐயா அவர்களையும் அழைத்து, காங்கிரஸ் தலைவர் ஐயா அவர்களையும் அழைத்து, அனைத்து தலைவர்களும் ஒன்றா அழைத்து ஒரே மேடையில் உட்கார வைத்து வரும் சங்கதி இந்த பிள்ளைகள் மருத்துவ சமுதாயத்தினுடைய 6 அம்சங்கள் கோரிக்கையை மிக சிறப்பாக எடுத்து உரைத்து
அத்தனையும் நிறைவேற வேண்டும். இப்போ நடந்து கொண்டிருக்கிற ஆட்சி மதிப்புக்குரிய ஐயா மு.க. ஸ்டாலின் முதல்வர் அமைச்சர் முதல்வர் ஐயாவிடம் இந்த முறையை பயன்படுத்த வேண்டும் என்று இந்த மருத்துவ சமுதாயத்தின் இந்த வெடிவெள்ளி இந்த கூட்டத்தை எங்கு பார்த்தாலும் மஞ்சள் துண்டாக இருக்கிறது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தென் மாவட்டங்களும் கடலூர் மாவட்டங்களும் வேலூர் மாவட்டங்களும் எங்கிருந்தாலும் மக்கள் அலை கடந்து திரண்டு வந்து இந்த தருணத்தில் ஒன்றா கூடி இந்த 6 அம்சங்கள் கோரிக்கையை இன்று நிறைவேற்ற இந்த சிறப்பான விழாவை வருகை தந்த அத்தனை அன்பு உறவு மருத்துவ சமுதாய சொந்தங்களுக்கும் இந்த நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். மாநில நிர்வாகிகள் அவர்களுக்கும் மிக சிறப்பாக எடுத்து உரைத்த கள போராளியாக எஸ்.கே. ராஜா மாநில இளைஞரணி செயலாளர் மாநில இளைஞரணி செயலாளர் அவர்கள் மிக சிறப்பாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் தன் குடும்பத்தின் கூட பார்க்காமல் பல இன்னல்களை அடிபட்டு பல சோதனைகளை கடந்து வந்து இந்த விழாவை சிறப்பாக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். மதிப்புக்குரிய மிக அன்பு சகோதரர் எஸ்.கே. ராஜா அவர்கள் மாநில இளைஞரணி செயலாளர் அவருக்கு மனமாற ஒரு நன்றியும் ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாங்கள் காட்பாடி காந்தி நகரில் வசித்து கொண்டிருக்கிறோம். அங்கிருந்து 2 பஸ்ஸு 3 வேனு மிக சிறப்பாக மாநில துணைத் தலைவருமான ஐயா ராமமூர்த்தி ஐயா அவர்களும் அவர்களுடைய தலைமையில் மிக சிறப்பாக இங்கே வந்து இந்த விழாவை சிறப்பித்து அளவில்லாத ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறோம். காரணம் என்னவென்றால் மருத்துவ சமுதாயம் என்றது மேலோங்கி அது கைவிட்டு போனது. அடுத்தது முடித்திருத்தும் அழகு நிலையம். அந்த அழகு நிலையம் என்றது என்ன நாங்கள் காலங்காலமாக செய்து கொண்டு வருகிறோம். ஆனால் இந்த இடையில் கார்ப்பரேட் கம்பெனி நிறுவனங்கள் ஒன்று உருவாக்கி அவர்கள் அந்த வருவாயை அவர்கள் ஈட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் வயிற்றில் அடித்துக்கொண்டு கார்ப்பரேட் கம்பெனி நிறுவனங்கள் எங்கள் வயிற்றில் அடித்து அவர்கள் வயிற்றை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எங்கள் போவோம்? நாங்கள் இந்த சமுதாயத்தில் பிறந்து வளர்ந்து அடுத்தவர்களை அழகுபடுத்துகிறோம். அடுத்தவர்கள் வருகிறார்கள், அலங்கோலமாக வருவார்கள். ஆனால் திரும்பி போகும்போது கதாநாயகன் மாதிரி போவார்கள். அந்த அளவுக்கு நாங்கள் சிறப்பாக முடித்திருத்தும் அழகு நிலையத்தை நடத்தி கொண்டு வருகிறோம். வரும் சங்கதி பிள்ளைகள் கல்விக்காகவும் இடஒதுக்கீடுக்காகவும் அனைவரும் போராடி கொண்டிருக்கிறோம். அந்த போராட்டம் தான் இந்த போராட்டம். மிக சிறப்பாக யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த கூட்டத்தை இன்று அலைகடந்து திரண்டு வந்து கொண்டிருந்தார்கள் இந்த மருத்துவ சமுதாய சொந்தங்கள். எங்கு பார்த்தாலும் பாருங்கள், நீங்களே பாருங்கள், எங்கு பார்த்தாலும் மஞ்சள் துண்டாக இந்த சென்னையே அதிர்விட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த மருத்துவ சமுதாய உறவுகள். அடுத்தவர்களை அழகுபடுத்தி பார்க்கின்றான் நாங்கள் எங்கள் வயிற்றில் அடித்து கார்ப்பரேட் கம்பெனி நிறுவனங்கள் அவர்கள் வயிற்றை ரொப்பிக் கொண்டிருக்கிறார்கள். கட்டிங்கு ஷேவிங்கு 49 ரூபா, 29 ரூபா, 19 ரூபா. எங்கேருந்துடா இதெல்லாம் வந்து போர்டு போட்டு இந்த மாதிரி வந்து வயிற்றில் அடித்து எப்படி சொல்கிறதுனே தெரியல. அவ்வளோ ஒரு மனவேதனை, அவ்வளோ ஒரு மன குமுறல். ஒவ்வொரு மருத்துவ சமுதாயமும் ஒவ்வொரு பிள்ளைங்களும் எதிர்காலத்தில் நினைத்து கொண்டு கடனோ உடனோ வாங்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சு தனியார் ஸ்கூல்லையும் படிக்க வைத்து ஒரு மேலோங்குன்னு சொல்லிட்டு அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் முகசவரம் செய்து கொண்டு. ஆனால் அந்த முகசவரம் செய்து கொண்டு அதற்கும் இந்த கார்ப்பரேட் கம்பெனி நிறுவனங்கள் கடை ஏற்றுறாங்க, ஒரு 5 சேர் போட்டுடுறாங்க, பயங்கரமாக பிரம்மாண்டமாக பண்ணிட்டு வெளியில் போர்டு ஒன்று வச்சுறாங்க. ஷேவிங் 19 ரூபாய், கட்டிங்கு 60 ரூபாய், இந்த மாதிரி போட்டு மக்களை உள்ளே கூப்பிட்ற. ஆனால் அந்த மக்கள் உள்ளே போகுது. ஷேவிங் வந்து 19 ரூபாய் 20 ரூபா போட்டவொடனே மக்கள் உள்ளே போகிறாங்க. ஆனால் உள்ளே போனவொடனே அவங்க மைண்டு வாஷ் பண்ணி 3000 ரூபா 4000 ரூபான்னு திட்டிடுறாங்க. அது தெரிய மாட்டுது. போயிட்டு வந்த பிறகு இதே வாடிக்கையாளர் நான் வசித்து கொண்டிருக்கும் ஏரியாவில் வாடிக்கையாளர் ஒரு முறை என்னோட வாடிக்கையாளர் வந்து கட்டிங் ஷேவிங் பண்ணிவிட்டு ஃபேஷியல் பண்ண சொன்னார். என்ன ஃபேஷியல்? ஒயின் ஃபேஷியல் பண்ண சொன்னார். நானும் பண்ணேன். கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் 1 ஹவர் எடுத்து பண்ணேன். அதற்கு மொத்தம் சார்ஜ் நான் வந்து கட்டிங் ஷேவிங் ஃபேஷியல் 1800 ரூபா தான் நான் கேட்டேன். ஆனால் அவர் கொடுத்ததோ 3000 ரூபாய் கையில் எடுத்து கொடுத்தார். எனக்கு வேண்டாம் அவ்வளோ துட்டு அப்படின்னு. இல்லை, அங்கே ஒரு இடத்துக்கு போனேன், கார்ப்பரேட் கம்பெனி அங்கே போனேன், 4000 ரூபா மேலே கிட்டத்தட்ட வாங்கிட்டாங்க. வித்தின் 20 நிமிஷத்தில் ஃபேஷியல் முடிச்சுட்டாங்க. இந்த மாதிரி நீ நேரம் 3/4 மணி நேரம் பண்ணுறீங்க, சிறப்பாக பண்ணுறீங்க, நல்லா பண்ணுறீங்க, வைங்க காசு அப்படின்றாங்க. அது தெரிய மாட்டேது, மக்களுக்கு தெரிய மாட்டேது. இது
டேப்லெட் கம்பெனி நிறுவனங்கள் அவர்கள் எங்கள் வயிற்றில் அடித்து அவர்கள் வயிற்றை ரொப்பிக் கொள்கிறார்கள் வச்சு, ஆனால் நினைக்க மாட்டேன்றார்கள். இது இப்படியே தொடர்ந்து போனால் இதனுடைய விலைகள் இன்னும் மருத்துவ சமுதாயம் ஒன்று கூடி அதிகமாக ஒரு விலைகளை கொண்டு வரதான் முடியும். அது தயவுசெய்து இந்த விழாவிற்கு இந்த அத்தனை மருத்துவ சமுதாயத்துக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் உங்கள் ஹாலிவுட் கோபிதாஸ், காட்பாடி காந்தி நகர், முடித்திருத்தும் அழகு நிலையம், கடை வைத்திருக்கிறேன், வேலூர், காட்பாடி காந்தி நகர். நன்றி மருத்துவ சமுதாய உறவுகளே. மாநில அமைப்பின் மூலியமாக நமது சமுதாய ஒரு ஒற்றுமைக்கு 6 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கி நடேசன் ஐயா தலைமையில் அனைத்து மாவட்டத்திலிருந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பிக்க செய்த அனைவர்களுக்கும் வணக்கம். அதுபோல் இன்னும் பாதி பேர் அந்த உறவுகள் சம்பந்தம் இல்லாமல் கடையடைப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களும் இதை கண்டிப்பாக இந்த சங்கத்தின் சார்பாக நாங்கள் கண்டிக்கிறோம். இந்த கோரிக்கைகள் நிறைவேற மாவட்ட மாநில தலைவர், மாநில செயலாளர், மாநில பொருளாளர் மற்றும் இந்த வந்த அனைவர்களுக்கும் நெல்லை மாவட்டத்தின் சார்பாக அன்பு கலந்த வணக்கம். என் சங்கரசுப்பு, நெல்லை மாவட்ட செயலாளர். சொல்லுங்கள்.